தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்த தலாய் லாமா பாரம்பரிய முறைப்படியே தேர்வு செய்யப்படுவார் என்றும் இதில் யாரும் தலையிட முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. திபெத் புத்த மத தலைவரான தலாய் லாமாவிற்கு அடுத்த வாரிசு யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தனக்கு பின் அடுத்த தலாய் லாமா தேர்வை அறக்கட்டளை மேற்கொள்ளும் என்றும் வழிவழியாக கடைபிடிக்கப்படும் நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் தற்போதைய 14ஆம் தலாய் லாமா கூறியுள்ளார். தங்கள் ஒப்புதல் இன்றி புதிய தலாய் லாமா தேர்வு இருக்கக்கூடாது என்றும் தாங்கள் கூறும் நடைமுறைப்படியே அவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சீனா கூறியிருந்தது. இந்நிலையில் அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் வெளியாட்களுக்கு உரிமை இல்லை என்று சீனாவை இந்தியா மறைமுகமாக கண்டித்துள்ளது. தனது வாரிசை தீர்மானிக்கும் அதிகாரம் தலாய் லாமாவிற்கு மட்டுமே உண்டு என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். திபெத் தனிநாடு கோரிய தலாய் லாமாவை சீனா 1959இல் வெளியேற்றிய நிலையில் அவர் இந்தியாவில் வசித்து வருகிறார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.